பனையூரின் கதவுகள் இவர்களுக்கு திறக்கப்படவில்லை. விஜய் வேணான்றார் இவங்களெல்லாம். விஜய் வந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்த்து பாருங்க, எதை வச்சு நம்புறீங்க? பல கட்சிகளில், குறிப்பாக பெரிய கட்சிகளில் இருக்க அந்தந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்ட எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் விஜய் கிட்ட போகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பனையூருக்கு இவங்க படையெடுத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தாலும் பனையூரின் கதவுகள் இவர்களுக்கு திறக்கப்படவில்லை. விஜய் வேணான்றார் இவங்களெல்லாம். இப்போ செங்கோட்டையன் அவர்களும் வராங்கன்னா எல்லாரும் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. இப்போ வந்து அது இங்கே ஒரு சின்ன ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கோம். எழுதி வச்சுக்கோங்க, டிடிவி தினகரன் விஜய் கட்சிக்கெல்லாம் போக மாட்டார். அவர் மீண்டும் என்டிஏவுக்கு வருவார். அமித்ஷாவை மீறி ஒரு தீர்க்கமான அரசியல் முடிவை டிடிவியால் எடுக்க முடியாது. அவருக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன. அது என்னவென்பது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். அப்படி ஒருவேளை அவர் தனி கடை விரிக்கிறாரு அல்லது வேற எங்கேயாவது போய் சேர்றாரு, அது விஜயோ XYZோ போறாருன்னா அது அமித்ஷாவோட ஆசீர்வாதத்தால தான். அங்கே உள்ள நிறைய டைனமிக்ஸ் இருக்குது. இவங்களால வந்து அவ்வளோ சீக்கிரமா எங்கேயும் போயிட முடியாது. இன்னொன்று, விஜய் வந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்த்து பாருங்க, எதை வச்சு நம்புறீங்க? இவங்கெல்லாம் வந்து அவருக்கு பேகேஜ்னு அவர் நினைக்கிறார். இவங்க காத்து கிடக்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக சொல்லுவேன், எனக்கு இருக்க அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன். பல கட்சிகளில், குறிப்பாக பெரிய கட்சிகளில் இருக்க அந்தந்த கட்சிகளில் ஓரங்கட்டப்பட்ட முன்னாள் மந்திரிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் விஜய் கிட்ட போகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பனையூருக்கு இவங்க போகிறதுக்கு, படையெடுத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தாலும் பனையூரின் கதவுகள் இவர்களுக்கு திறக்கப்படவில்லை. விஜய் வேணான்றார் இவங்களெல்லாம். அதுதான் இன்றைக்கு இருக்க நிலைமை. இவங்க போக தயாராக தான் இருக்காங்க. இப்போ எங்கே போவாங்க? இவங்க கையறு நிலையில் இருக்காங்க. அதனால தான் இன்றைய பிரஸ் மீட் கூட. இன்னொன்றுங்க, எடப்பாடியோட தலைமையை கேள்வி கேட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், எடப்பாடியோட அத்தாரிட்டியை அண்டர்மைன் பண்ணுறதுல ரெண்டு பேருக்கு நோக்கம் இருக்குது. ஒன்று திமுகவுக்கு, இன்னொன்று பிஜேபிக்கு. அதனால தான் உறுதியாக நம்புறேன், செங்கோட்டையனோட இன்றைய பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு பின்னால் பிஜேபியும் இருக்குது, திமுகவும் இருக்குது. அவர் போய் டெல்லியில் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்தது இந்த பேட்டிக்கான ஒரு பின்புலம் என்றால், ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலினை பார்த்து விட்டு வந்ததும் இன்னொரு பின்புலம் என்று நான்